ஜெயா டிவி டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் கண்ணன், சீனியர் கன்சல்டன்ட் ஹெட் அண்ட் நெக் ஆன்கோ சர்ஜன், அப்பல்லோ கேன்சர் ஹாஸ்பிட்டலிருந்து வந்திருக்கேன். ஸோ டொபாக்கோ பார்த்தீங்கன்னாக்கா, டொபாக்கோ இன் எனி ஃபார்ம், சிகரெட் ஸ்மோக்கிங், சூவிங், இதனால் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. கேன்சர் வரலாம், ஹார்ட் ப்ராப்ளம் வரலாம், ஸ்ட்ரோக் வரலாம், இம்பார்ட்டன்ஸ் வரலாம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ டெஃபினெட்லி வி ஷுட் சே நோ டு டொபாக்கோ. இந்த கேன்சர்ஸ் பார்த்திங்கனாக்கா, டொபாக்கோ கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டோன்னா 80% ஓரல் கேன்சர்ஸ் இருக்காது. லங்கில் இருக்கக்கூடிய கேன்சர் 80% இருக்காது. வாய்ஸ் பாக்ஸில் இருக்கக்கூடிய கேன்சர் டெத்ஸ் 80% இருக்காது. ஸோ 80% ஆஃப் தி டெத்ஸ் பிகாஸ் ஆஃப் கேன்சர்ஸ் கேன் பி டோட்டலி ஸ்டாப்ட் இஃப் வி ஸ்டாப் டொபாக்கோ இன் எனி ஃபார்ம். நாட் ஒன்லி கேன்சர், ஹார்ட் அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஸ்மோக்கர்ஸ்க்கு தான் ஹார்ட் அட்டாக் ஜாஸ்தி, சான்சஸ் ஜாஸ்தி. அதே மாதிரி ஸ்மோக்கர்ஸ்க்கு ஸ்ட்ரோக்குக்கான சான்சஸ் ஜாஸ்தி. ஏன்னா இது வந்து நம்ம பிளட் வெசல் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ கொரோனரி ஆர்டரி எஃபெக்ட் ஆகும், பிரெயினுக்கு போகிற ஆர்டரி எஃபெக்ட் ஆகும், ஸ்ட்ரோக்கு, ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரலாம். அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா இம்பார்ட்டன்ஸ். ஸோ இம்பார்ட்டன்ஸ் இஸ் குவைட் காமன் இன் ஸ்மோக்கர்ஸ். அதே மாதிரி பார்த்தோன்னா இது வந்து இவ்வளோ நாள் நம்ம இது ஸ்மோக்கிங் இஸ் நாட் ஜஸ்ட் மேல் டிசீஸ். ஸோ ஒரு 2008 ஒரு சென்சஸ் எடுத்தோம். அதே இது இப்போ ஒரு 2016-17 பார்த்தோம். நம்பர் ஆஃப் மேல் ஸ்மோக்கர்ஸ் ஹவ் கம் டவுன். But what's most worrying is the number of female smokers have gone up. So it's not the place where we talk about equality. Male smokers will affect the person and his family. The female smokers will affect the next entire generation. So smoking females பார்த்தீங்கன்னாக்கா, குழந்தைங்களுக்கு ஸ்மோக் பண்ணுற ஃபீமேல்ஸோட குழந்தைங்க லோ பர்த் வெயிட்டில் இருப்பாங்க, IUJR, ஸோ ரிட்டார்டடாக இருப்பாங்க பசங்க. ஸோ the entire generation will get affected if a mother smokes. அண்ட் திஸ் இஸ் ஒன் திங். செகண்ட், நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஸ்மோக்கர்ஸை பற்றி அனலைஸ் பண்ணோம், சூவர்ஸ் பற்றி அனலைஸ் பண்ணும்போது 15-16 இயர்ஸில் தான் வந்து பசங்க ஸ்மோக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு வி ஃபவுண்ட் அவுட் டியூரிங் தட் ரிசர்ச். அதுக்கு ரீசன்ஸ் அனலைஸ் பண்ணும்போது, பேரண்ட்ஸ் ஃபார்மிங் அன் எக்ஸாம்பிள் ஃபார் த சில்ட்ரன். ஸோ ஃபாதர் ஹூ ஸ்மோக்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ சன், யூஸ்வலி ஃபார் அ சன் ஆர் அ டாட்டர், ஃபாதர் இஸ் த ஃபர்ஸ்ட் ஹீரோ. ஸோ if the father smokes in front of his son, it forms a bad example, it becomes a norm for them. ஸோ ஃபாதர் ஸ்மோக் பண்ணார்னா பையனுக்கு அது ஸ்மோக் பண்ணுறது தப்பு இல்லை அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது பியர் ப்ரெஷர். ஸோ இது ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. ஸோ இதெல்லாம் வந்து மல்டிபிள் ரீசன்ஸ் அண்ட் லாஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் இந்த ஸ்கூல், இந்த கிளாஸஸ், அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு நெகட்டிவ் சைடில் போகிறது. ஸோ இதெல்லாம் தான் அர்லி ஏஜ் டீனேஜர்ஸ் ஸ்மோக் பண்ணுறதுக்கான ரீசன்னு கண்டுபிடிக்க தெரிஞ்சு. அதுக்கப்புறம் ஸ்மோக்கிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வி மேட் அ ரிசர்ச். அதில் பார்த்தோன்னா, ஸ்மோக் பண்ணும்போது நமக்கு நிக்கோட்டின் இருக்கும். அந்த நிக்கோட்டின் வந்து நம்ம திருப்பி ஸ்மோக் பண்ணணும்னு தோணும். நிக்கோட்டின் காசஸ் 3 திங்ஸ். ஒன்று வந்து இன்றைக்கி நீங்கள் ஸ்மோக் பண்ணிங்கனாக்கா, இட் காசஸ் அர்ஜ் ஃபார் யூ டு ஸ்மோக் ஃபார் த நெக்ஸ்ட் டைம். செகண்டு, இன்றைக்கி ஒரு சிகரெட்டில் இந்த மாதம் ஒரு சிகரெட்டில் சாட்டிஸ்ஃபை ஆனவங்களுக்கு சேம் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரதுக்கு அடுத்த மாதம் 2 சிகரெட். ஸோ டாலரன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிடும். மூணாவது, ஸ்டாப் பண்ணிட்டா திருப்பி ஸ்மோக் பண்ணணும்னு தோணும். ஸோ கை கொஞ்சம் படபடப்பு இருக்கும், ஒரு மாதிரி டென்ஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால அவங்க திருப்பி ஸ்மோக் பண்ண நினைப்பாங்க. ஸோ இது வந்து விட்ராவல் சிம்டம். ஸோ அடிக்ஷன் இஸ் பிகாஸ் ஆஃப் டாலரன்ஸ் அண்ட் விட்ராவல் சிம்டம். ஸோ சிகரெட் ஸ்மோக்கிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஈஸியஸ்ட் அண்ட் பெஸ்ட் வே இஸ் டு சே நோ டு யுவர் ஃபஸ்ட்டு பஃப். ஸோ ஃபஸ்ட்டு பஃப்புக்கு நோ சொன்னீங்கன்னாக்கா சிகரெட் ஸ்மோக்கிங் ஸ்டாப் பண்ணுறது ஈஸி. ஸோ வி ஆல் ஹாவ் டு எஜுகேட் அவர் சில்ட்ரன், எஜுகேட் அவர் கிட்ஸ். ஸ்மோக்கிங் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த், நாட் குட் ஃபார் த கம்யூனிட்டி, நாட் குட் ஃபார் த கண்ட்ரி. ஒரு லெவலில் நம்ம டெத்ஸ் காஸ்ட் பை கொரோனா இப்போ இவ்வளோ பார்த்துருக்குறோம். டெத்ஸ் காஸ்ட் பை சிகரெட் அனலைஸ் பண்ணி பார்த்ததுக்கு, நம்ம சுனாமியில் எவ்வளோ பேர் 2004 இறந்தாங்களோ அதோட 10 times எவ்ரி இயர் டெத் அக்கர்ஸ் பிகாஸ் ஆஃப் கொரோனா, பிகாஸ் ஆஃப் cigarette smoking. And every 9 minutes one person dies because of cigarette smoking. So cigarette smoking is definitely not good. It not only causes cancer, it causes multiple other problems. ஸோ சிகரெட்டை ஸ்டாப் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நிறைய பேர் எங்கள் கிட்ட வந்து கேட்பாங்க, சிகரெட்டை ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னு. ஃபஸ்ட்டு பி டிட்டர்மைண்ட். சிகரெட்டை ஸ்டாப் பண்ணால் என்னென்ன அட்வான்டேஜஸ்னு யோசிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பி டிட்டர்மைண்ட். செகண்ட், சிகரெட்டை ஸ்டாப் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக குறைச்சி ஸ்டாப் பண்ணலாம். இல்லை கோல்டு டர்க்கி மெத்தட். ஒரு 10 நாள் கழித்து நான் இன்றைக்கி சிகரெட் ஸ்டாப் பண்ண போகிறேன்னு டிசைட் பண்ணுங்கள். அந்த டே எப்படி என்னென்ன பண்ண போகிறோம், நமக்கு இப்போ சிகரெட் திருப்பி ஸ்மோக் பண்ணணும்னு தோணுச்சுன்னா என்னென்ன பண்ண போகிறோன்றதை பிளான் பண்ணிக்கோங்க. பிளான் ஃபார் அ வெக்கேஷன், plan for something which gives you pleasure and then stop it. So cold turkey method is the best way to stop cigarette smoking. So இது நம்ம டிசைட் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் டேயில் ஸ்டாப் பண்ண ஆரம்பிங்க. கொஞ்சமாக குறைச்சி ஸ்டாப் பண்ணுறவங்க யூஸ்வலாக ஸ்டாப் பண்ணுறது இல்லை. நிக்கோட்டின் சூயிங்கம், நிக்கோட்டின் பேட்ச்,
இதெல்லாம் வந்து டிட்டர்மைன்டு பீப்புள் ட்ரைங் டு ஸ்டாப் ஸ்மோக்கிங் கஷ்டப்படுறோம் போது தான் யூஸ் ஆகும். வெறுமனே இந்த ஒரு பேஷண்ட் உள்ளுக்குள்ளே இருந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும்னு ஃபீலிங் இல்லாமல் சிகரெட், நிக்கோட்டின், ஷூயிங் கம்ஸ்லாம் யூஸ் பண்ணி நான் பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 7% மட்டும் தான் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. Determination is the first thing to stop smoking. So we should say no to smoking. Particularly female smoking is harmful to the future generations also. Females should not smoke, so it will cause low birth weight to the baby, affect the baby's growth, it will cause multiple problems. So smoking should be stopped and banned in all causes. இது வந்து ஸ்மோக்கிங். இப்போ வெஸ்டர்னைசேஷன் has affected us in multiple ways. பார்த்தீங்கன்னாக்க வைரல் வெனீரியல் வாட்டெல்லாம் வந்து ஹெச்பிவி வைரஸ்னால் வரும். அதே மாதிரி இப்போது வெஜைனல் கேன்சர்ஸ், ஓரல் கேன்சர்ஸ், ஓரோஃபெரிஞ்சல் கேன்சர்ஸ் எல்லாமே வந்து இப்போ நிறையா காமன் ஆகிடுச்சு. ஹெச்பிவி வைரஸ் 16, 18, 31, 32 இதெல்லாம் தான் வந்து ஓரோஃபெரிஞ்சல் கேன்சர்ஸ் காஸ் பண்ணுது. ஓரோஃபெரிஞ்சல் கேன்சர்ஸ் நம்ம ஊரில் யங் ஏஜில் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் மல்டிபிள் செக்ஷுவல் பார்ட்னர்ஸ், ஃபால்ட்டி செக்ஷுவல் ஹேபிட்ஸ் அண்ட் ஓரல் செக்ஸ். தீஸ் திங்ஸ் ஷுட் பி அவாய்டட். ஸோ திஸ் வுட் டிக்ரீஸ் இன்சிடென்ஸ் ஆஃப் ஓரோஃபெரிஞ்சல் கேன்சர்ஸ்.